channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard volume 1 chapter 1 sets relations and functionsல exercise 1.4ல first sum வரைக்கும் நேத்து last வீடியோல பார்த்தோம். இன்னைக்கு வந்து second sum இந்த வீடியோல second sumல இருந்து பார்க்கலாம். Second one பாருங்க. From the curve y is equal to x power 1 by 3 அதுக்கு வந்து நமக்கு curve கொடுத்திருக்காங்க. curve எப்படி கொடுத்திருக்காங்கன்னா இப்படி கொடுத்திருக்காங்க. curve வந்து இப்படி போகும்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து y is equal to x power 1 by 3. So in the given in the figure draw y is equal to minus x power 1 by 3. So நம்மளுக்கு reflection தான் இது. minus இருக்கனால automatically reflectionல போகும்போது then y is equal to minus 1 by 3 is the reflection of the graph y is equal to x power 1 by 3 about the x axis. ஸோ உங்களுக்கு டயக்ராம் எப்படி இருக்கும், இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படியே ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா டயக்ராம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பிக்டோரியலாக ஓரளவுக்கு வரணுங்கிறதுக்காக நான் வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்தே போடுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி போடணுமோ அப்படியே போட்டுக்கோங்க. கர்வ் தான் இப்படி தான் வரும் நமக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் பிக்டோரியலாக ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் பாயிண்ட் வச்சு போடுறேன். சப்போஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -8ன்னு எடுத்திங்கன்னா ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -8 போடும்போது கியூபிக் ரூட் எடுக்கும்போது 2 வரும். ஸோ 2 வரும்போது உங்களுக்கு -2 வரும். -2 இன்ட்டு -2 இன்ட்டு சாரி இதுவும் 2 4 6 எடுத்துக்கோங்க. -2 வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2 ஆயிரும். ஸோ இங்கே வரும். இப்போ அதே மாதிரி -1 எடுத்திங்கன்னா திரும்ப +1 கிடைக்கும், இங்கே எங்கேயாவது கிடைக்கும். அடுத்து 0,0 +1 எடுத்திங்கன்னா -1 வேல்யூ வரும். 8 எடுத்திங்கன்னா -2 கிடைக்கும். சரி, அப்போ வந்து உங்களுக்கு டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வரும். ஓகேங்களா, அவ்வளோதான். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள். செகண்ட் ஒன் வந்து y is equal to x power 1 by 3 plus 1. ஸோ x power 1 by 3 plus 1 அப்படின்னா is the x graph of y is a graph of y is equal to x power 1 by 3. எந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகும், +1 இருக்கனால upward தான் ஒரு யூனிட் ஷிஃப்ட் ஆகும். ஸோ it shifts to the upward for 1 unit. ஸோ 1 யூனிட் மேலே போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல இருந்து டயக்ராம் வந்து இந்த இடத்துல தான் மிடில் பாயிண்ட் இருக்கும். இப்போ இங்கே 0ல் இந்த மிடில் பாயிண்ட் நம்மளுக்கு இந்த இடத்துல வரும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. ஸோ பிக்டோரியலாக பார்க்கும்போது 2 4 6 8 -2 -4 -6 -8 -2 -4 -6 -8 2 4 6 8. அப்போ +1 வருங்களா. அப்போ உங்களுக்கு என்ன வரும், 2 போடும்போது 8 போடும்போது 2 கிடைக்கும். 2 + 1 3 வரும். அப்போ 8 = 3. 1 போடும்போது 1 வரும். +1 வந்து 2 வரும், இங்கே வருங்களா. அப்போ 0 போடும்போது 1 வரும். அடுத்து -1 போட்டிங்கன்னா 0 வரும். -8 போட்டிங்கன்னா -2 + 1 வரும். ஸோ இங்கே எங்கேயோ வரும். அப்போ டயக்ராம் பாருங்கள், 1 யூனிட் கரெக்டாக மேலே ஏறி இருக்குங்களா. மேலே ஏறி டயக்ராம் வந்து உங்களுக்கு இப்படி கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா y is equal to x power 1 by 3 -1. ஸோ இதே மாதிரி தான் -1 வரும்போது என்ன ஆகிடும், டவுன்வர்ட் தான் ஒரு ஷிஃப்ட்டு கீழே டவுன்வர்ட் 1 கம்மியாகும். அப்போ தென் y is equal to x power 1 by 3 -1 is the graph
of y is equal to x power 1 by 3 shifts to the downward for 1 unit. As usual diagram ku 2 4 6 8 minus 2 minus 4 minus 6 minus 8 2 4 6 8 minus 2 minus 4 minus 6 minus 8. இப்போ 2 போட்டிங் 8 போட்டிங்கன்னு வைங்க 1 வரும் 1 minus 1 0 அப்போ இங்கே டச் ஆகும். அதுவே 1 போட்டிங்கன்னா 1 cube 1 minus 1 0 சாரி 2 போட்டிங்கன்னா 8 போட்டிங்கன்னா 2 minus 1 1 வரும் இங்கே வந்துடும். 1 போட்டால் தான் 0 வரும். 0 போட்டிங்கன்னா minus 1 வரும். minus 1 போட்டிங்கன்னா 0 வரும். minus 1 போட்டிங்கன்னா minus 1 minus 2 வரும். minus 8 போட்டிங்கன்னா minus 2 minus 1 minus 3 வரும். ஸோ டயக்ராம் பாருங்கள், ஒரு ஷிஃப்ட் ஒரு டவுன்வேர்டுக்கு ஒரு ஷிஃப்ட்டு குறைஞ்சிருக்குங்களா. ஸோ அவ்வளோதான். ஓகேவா. ஃபோர்த் ஒன் பார்ப்போம். ஃபோர்த் சப்டிவிஷன் பார்ப்போம். ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்கள். y is equal to x plus 1 power 1 by 3. அப்போ இது என்ன ஆகும், x plus 1 வரனால ஷிஃப்ட் டு லெஃப்ட் சைடு ஆயிடும். ஸோ y is equal to x plus 1 power 1 by 3. It causes the graph of x power 1 by 3 shifts to the left for 1 unit. 2 4 6 8 minus 2 minus 4 minus 6 minus 8 2 4 6 8 minus 2 minus 4 minus 6 minus 8. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கியூபிக் எடுக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ 0 போட்டிங்கன்னா 0,0 0,1 1 1 கியூப் உங்களுக்கு 1 வரும். ஸோ இங்கே வரும் 1 ஷிஃப்ட் ஒரு யூனிட் மேலே ஏறிடுச்சிங்களா. இப்போ 2 போட்டிங்கனாலோ சாரி 1 போட்டுக்கோங்க. 1 போட்டிங்கன்னா சாரி 1 போட்டிங்கனாலே உங்களுக்கு ஜாஸ்தி வந்துடும். அதனால் 8 எடுத்துக்கோங்க. 8 எடுத்திங்கன்னா என்ன ஆகும், சாரி 7 எடுத்துக்கோங்க. 7 + 1 வந்து 8 ஆகும். அப்போ 8க்கு வந்து உங்களுக்கு 2 கிடைக்குமா. அப்போ 7க்கு 2. ஓகேங்களா. அடுத்து அதே மாதிரி 0 எடுத்திங்கன்னா 1 வரும். -1 எடுத்திங்கன்னா 0 வந்துடும். -1க்கு 0 வரும். அப்புறம் -3 எடுத்திங்கன்னா -2 எடுத்திங்கன்னா -1 வரும். ஸோ 1 cube -1 வரும். அப்போ -1க்கு உங்களுக்கு -1 வரும். -2க்கு -1 வரும், இங்கே வரும். அடுத்து -9 எடுத்திங்கன்னா -8 வரும். அப்போ -2 வரும். அப்போ இங்கே எங்கேயோ வரும். ஸோ டயக்ராம் பார்த்திங்களா இப்படி வரும். ஓகேங்களா. 1 யூனிட் வந்து பாருங்கள் லெஃப்ட் சைடில் இங்கே பார்த்துக்கோங்க. 1 யூனிட் வந்து லெஃப்ட் சைடில் வந்துருக்கு. கரெக்டாக இருக்குங்களா. அடுத்தது வந்து தேர்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள். Graph the functions f of x is equal to x cube and g of x is equal to root cube x on the same coordinate plane. ஒரே பிளேனில் இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு கிராஃப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆஸ் யூஷுவல் நம்ம அசம்ஷன்லேயே போட்டுக்கலாங்களா. 1 2 3 ஸோ 2 4 எடுத்துக்கோங்க. க்யூப் இருக்குங்க. 2 4 6 8 10 -2 -4 -6 -8 -2 -4 -6 -8 -10 2 4 6 8 10. y is equal to x cube பார்த்திங்கன்னா 0,0 1 cube 1 2 cube வந்து 8 ஆயிரும். அதே மாதிரி -1க்கு வந்து பார்த்திங்கன்னா -1 வரும். -2க்கு -8 வந்துடும். ஸோ உங்கள் கிராஃப் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படி இருக்குங்களா. இது வந்து f of x is equal to x cube. ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்து g of x is equal to cube root of x. ஸோ கியூபிக் ரூட்டாக தான் நம்ம ட்ரை பண்ணணும். இப்போ 0,0 வந்துடும். 1 போட்டிங்கன்னா கியூபிக் ரூட் திரும்ப 1 வந்துடும். 8 போட்டிங்கன்னா 2 வரும்.
-1 போட்டிங்கனாலும் -1 வந்துடும், -8 போட்டிங்கன்னா 2 வந்துடும். ஸோ உங்களோட இந்த கிராஃப் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். ஓகேவா? இது வந்து g of x is equal to cubic root of x. பார்த்துக்கிட்டிங்களா? இப்போ அடுத்து நம்மளை என்ன சொல்கிறாங்க, find f dot g and graph it on the same plane, graph it on the plane as well, explain your resultsன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், f composite g of x கண்டுபிடிக்க போகிறோம். f composite g of x is equal to f of g of x that is equal to f of cubic root of x. இப்போ xக்கு பதிலாக இதை போட போகிறோம், cubic root of x power 3. அப்போ cubic ரூட்டும் cubic ரூட்டும் கேன்சல் ஆச்சுன்னா x கிடைக்கும். அப்போ f dot g of x வந்து பார்த்திங்கன்னா x, that is இது வந்து சிமெட்ரிக்காக இருக்கும். எக்ஸ்னா அப்போ எக்ஸ்னா என்ன வரும், எக்ஸுக்கு இங்கே 1 போட்டிங்கன்னா இங்கே 1 வரும், 0 போட்டால் 0 வரும், 2 போட்டால் 2 வரும். அப்போ உங்களோட y = x லைன் எப்படி இருக்கும்னு இப்படி இருக்கும். சரியா? இதுதான் வந்து f composite g is equal to x. ஓகேவா? அதை நம்ம பிளேன் பண்ணுறோம். இப்போ ரிசல்ட் என்ன சொல்ல போகிறோம், since f composite g of x is equal to x is symmetric about the line y is equal to x. So g of x is the inverse of f of x. ஆமாம், இது இன்வர்ஸ் தானம்மா, கியூபிக்கு வந்து cubic root inverse, அதனால் g of x is the inverse of f of x. Therefore g of x is equal to f inverse of x. ஸோ ரிசல்ட்ஸ் இதுதான் நம்மளோட ரிசல்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து fourth one பார்க்கலாம். fourth one பாருங்கள், write the steps to obtain the graph of the function y is equal to 3 into x minus 1 the whole square. ஸோ இதுக்கு வந்து நான் கிராஃப் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் த கிராஃப் y is equal to x ஸ்கொயரில் தான் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்களே. ஸோ ஸ்டெப் 1 பாருங்கள், y is equal to x square. y is equal to x square அப்படின்னா 1 2 3 4 -1 -2 -3 -4 1 2 3 4 -1 -2 -3 -4. இப்போ கிராஃப் எப்படி இருக்கும், 0, 0 1 போட்டிங்கன்னா 1 ஸ்கொயர், 2 போட்டிங்கன்னா 2 4, -1 போட்டிங்கன்னா -1, -2 போட்டிங்கன்னா +4. ஸோ வந்து ஒரு பேரபோலா கிடைக்கும் நமக்கு. ஸோ இது வந்து y is equal to x square. ஸோ அடுத்து நம்மளுக்கு என்ன பண்ணிக்கிறோம், இப்போ x ஸ்கொயருக்கு வரைஞ்சிருக்கோம். அடுத்த ஸ்டெப் என்னவாக இருக்கும், இது வந்து +5 கொஸ்டினில். அப்போ செகண்ட் ஸ்டெப் பாருங்கள், ஸ்டெப் 2 பார்த்திங்கன்னா நம்ம என்ன வரைய போகிறோம், இந்த கிராஃப் கூட இந்த x - 1 x ஸ்கொயர் வரைஞ்சிருக்கோம். அப்போ x - 1 the whole square வரையணுமா, கிராஃப் y is equal to x minus 1 square shifts to the right. மைனஸ் இருக்கனால ரைட் சைட் ஷிஃப்ட் ஆகும், right for 1 unit. ஓகேவா? அப்போ கிராஃப் எப்படி இருக்கும், 1 2 3 4 -1 -2 -3 -4 1 2 3 4 -1 -2 -3 -4. அப்போ 0 போட்டிங்கன்னா -1 ஸ்கொயர் 1, 0 போட்டிங்கன்னா 1, 0 போட்டிங்கன்னா 0 போட்டிங்கன்னா 1 பார்த்துக்கோங்க, 0 போட்டிங்கன்னா 1, -1 போட்டிங்கன்னா -1 போட்டிங்கன்னா -1 -1 -2 ஸ்கொயர் 4, -1 போட்டிங்கன்னா 4. அடுத்து சரி -1 போட்டிங்களா, 0 போட்டோமா, +1 போட்டிங்கன்னா 1 - 1 0, 0 ஸ்கொயர் 1, 2 போட்டிங்கன்னா 2 - 1 1 ஸ்கொயர், 3 போட்டிங்கன்னா 3 - 1 2 2 ஸ்கொயர் 4. ஓகேவா? அப்போ பேரபோலாக உங்களுக்கு வந்து ஒன்று ஷிஃப்டாக இருக்குங்களா, இது y is equal to x minus 1 the whole square. ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ண போகிறோம், 3 ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதுதான் வந்து நம்மளோட ஸ்டெப் 3. The graph of y is equal to 3 into x minus 1 square. ஸோ இது என்ன ஆகும், கம்ப்ரெஸ் ஆகுமா, compresses towards
the y-axis, that is moves away from the x-axis. அப்படி மூவ் ஆகும். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் டயக்ராம் பாருங்கள். இப்போ நீங்கள் 1 2 3னே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டயக்ராம் வந்து கம்ப்ரெஸ் ஆகும். கம்ப்ரெஸ் ஆகும்போது உங்களுக்கு வேல்யூஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வர மாதிரி இருக்கும். அப்போ அதனால் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒய் ஆக்சிஸை கம்மி பண்ண போகிறேன். 2 4 6 8 அப்படின்னு கம்மி பண்ணிக்கிறோம். -2 -4 -6 -8. இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்படி ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வேணால் டயக்ராம் பாருங்கள் எப்படி இருக்கணும். 1 2 3 4 5 6 கொஞ்சம் பெருசாக இருக்குங்களா. -1 -2 1 2 3 4 5 -1 -2 -3. இப்போது 0 போட்டிங்கன்னு வைங்க. 0 போடுங்க. 0 போட்டிங்கன்னா -1 1 ஸ்கொயர் 1. அப்போது 0க்கே உங்களுக்கு எங்கே வந்துடுது, 3ல் வந்துடுது. ஓகேவா. அப்போ 3 யூனிட்ஸ் உங்களுக்கு அப்வர்ட் போயிடுது. டயக்ராமும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. இப்போ வந்து பாருங்கள் 0 போட்டிங்களா. அடுத்து 1 போடுங்க. 1 -1 0. அப்போ 3 இங்கே வந்து உங்களுக்கு 0 ஆயிடுது. 1 போட்டிங்கன்னா 0. 2 போட்டிங்கன்னா 2 -1 1 ஸ்கொயர் × 3. 2 போட்டிங்கன்னா 3. அப்புறம் 3 போட்டிங்கன்னா 3 -1 2 2 ஸ்கொயர் 4 4 3 12. ஸோ சம்மர் இங்கே எங்கேயோ 12 வரும். ஓகேவா. அடுத்து -1 பாருங்கள். -1 -1 -2 ஸ்கொயர். திரும்ப அதுவும் ஒரு இடத்துல 12ன்னு வரும். ஸோ டயக்ராம் வந்து பாருங்கள் எப்படி உங்களுக்கு வந்து கம்ப்ரெஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா. இந்த டயக்ராமுக்கும் இந்த டயக்ராமுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் எவ்வளோ கம்ப்ரெஸ் ஆகிருக்கு அப்படின்னு. அப்போ இது வந்து y = 3 × x - the whole square. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டெப் 4 வந்து பார்த்திங்கன்னா the graph of y = 3 × x - 1 square plus 5 causes the shift to the upward for 5 units. ஸோ 5 யூனிட்ஸ் இருக்கனால நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய ஒய் ஆக்சிஸை 5 யூனிட்ஸில் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு நம்பர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணும்போது 5ல் உங்களுக்கு பெரிய நம்பர்ஸாக கிடைக்கும். 2 3 4 -1 -2 -3 -4 -5 -10 -15 -20. ஓகேவா. இப்போ ஃபஸ்ட் ஒன் மாதிரி 0 போடுங்க. 0ல் போட்டிங்கன்னா 0 -1 1 1 ஸ்கொயர் × 3 3 + 5 8. அப்போ 0 போட்டாலே உங்களுக்கு எங்கே வந்துடுது, 8க்கு வந்துடுது. ஓகேவா. அப்போ இது 3ல் 6. இப்போ 3 யூனிட்ஸ்க்கு உங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்கு, மேலே பேருக்கு தெரியுதுங்களா, மேலே பேருக்கு டிஃப்ரென்ஸ் எப்படின்னு. அடுத்து 1 போட்டிங்கன்னா 1 -1 0 ஆயிரும். இது டேர்மே 0 ஆயிரும். +5 1 போட்டிங்கன்னா 5. 2 போட்டிங்கன்னா 2 -1 1 1 ஸ்கொயர் 1 3 + 5 8. அடுத்து 3 போட்டிங்கன்னா 3 -1 2 2 ஸ்கொயர் 4 4 3 12 12 + 5 17. அதே மாதிரி -1 போட்டிங்கன்னா -1 -1 -2 ஸ்கொயர் 4 12 + 5 17 வரும். ஸோ சம்வேர் இங்கே ஒரு டயக்ராம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இப்படி இருக்கும். ஓகேங்களா. இது y = 3 × x - square plus 5. ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு சொன்ன டயக்ராம் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஜஸ்ட் y = x² ஸ்டார்ட் பண்ணி y = 3 × x - 1 the whole square plus 5க்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஃபோர்த் சம் அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ.